ஹஸ்பண்ட் மதியமா கொஞ்சம் முருங்கைக்காய் அதிகமா எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அத அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சிரலாமேன்னு சொல்லிட்டு ரூம்லேருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். அத அப்படியே குட்டி குட்டியா கட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு, ஒரு முருங்கைக்காய 3ஆ கட் பண்ணாலுமே பத்தல. ஒரு 4 பீஸஸா கட் பண்ணி தான் எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சேன். ஏன்னா ஃப்ரிட்ஜ்ல அப்படியே வைக்க முடியாது. வச்சோம்னா இடிக்குமா, அதனால அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு, நேத்தி பூண்டு உரிச்சோம் இல்லையா, என்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமா தான் உரிச்சிருந்தேன். பேலன்ஸ் பூண்டெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு மேல எனக்கு பொறுமை இல்ல. அதனால இருக்கிற பூண்ட வச்சு பூண்டு ஊறுகாய் ரெடி பண்ணலாமேன்னு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் பூண்டு அரைக்க வேண்டியது இருந்துச்சு. அத அப்படியே அரைச்சு எடுத்துட்டு, பூண்டு ஊறுகாய் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பூண்டு ஊறுகாய் ரெசிபி வேணும்னா சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு வீடியோல ஷேர் பண்றேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்படியே தம்பிங்கள் பசிக்குதுன்னு சொன்னாங்களா, குழம்பு ஊத்தி அவங்க எப்படியுமே சாப்பிட மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். வெறும் பெப்பர் மட்டும் தான் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். மசாலாலாம் போட்டா சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வெறும் பெப்பர் மட்டும் போட்டு அவங்களுக்கு சாப்பாட ஊட்டி விட்டுட்டேன். ஊட்டி விட்டுட்டு கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அப்படியே ரூமுக்கு போனா, துணியெல்லாம் மடிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல அப்படியே ஒரு மூட்டை மாரி குமிஞ்சு இருந்துச்சு துணி. அது எல்லாத்தையுமே கையோட இன்னைக்கு மடிச்சு வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மடிச்சு அழகா எடுத்து வச்சாச்சு. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.